சீமான் சனாதனத்தின் பாதையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். பெரியாரை எதிர்க்கிறார். அது ஒரு பக்கம். பெரியாரை திட்டிட்டு போட்டான், அது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா சனாதனவாதிகள் எதையெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறாங்களோ, திசை திருப்பணும்னு அதாவது அந்த பேக் டு கடந்த காலத்துக்கு இழுத்து செல்வது அப்படின்னு, பேக் டு பாஸ்ட் அப்படிங்கிற அந்த திட்டத்துக்கு அவங்க திட்டத்தை வகுக்கிறாங்க. இவர் நடைமுறைப்படுத்துறாரு. அவர்கள் விஸ்வகர்மா யோஜனா அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்தி அதை தமிழ்நாட்டுக்குள்ள திணிக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்றாங்க. சொந்த தொழில் கிடையாது, தாத்தா பாட்டன் செஞ்ச குலத்தொழிலை செய்வதற்கு நான் சப்சிடி தர்றேன், உங்களுக்கு ஊக்கத்தொகை தருகிறேன், கடனை அதிகமாக தருகிறேன்னு சொல்லக்கூடிய குலத்தொழிலை ஊக்குவிக்கிற வேலை. புள்ளியல் படிச்சு இன்ஜினியராவோ டாக்டராவோ அல்லது பெரிய பெரிய இடத்துக்கோ போகாம மீண்டும் 10 பாத்திரம் கழுவுறதுக்கும், மீண்டும் மாடு மேய்க்கிறதுக்கும், ஆடு மேய்க்கிறதுக்கும், பனை ஏறுறதுக்கும், பறையடிக்கிறதுக்கும், ஏற்கனவே செஞ்ச வேலையை செய்யறது, அதை நீ செய், இதை நீ செய்யன்னு சொல்லி ஜாதிய ரீதியாக ஒதுக்குறதுக்கு அவன் வேலை செய்யறான். அந்த வேலையில பாருங்க, எனக்குன்னு ஒரு குலம் இருக்கு, மோடி சொல்றாரு, அந்த குலத்துல நாங்க இந்த மாதிரி பனை ஏறுகிறவர்கள், அந்த அடிப்படையில் நான் பனை ஏறி காட்டுகிறேன், மறுபடியும் எங்களுடைய சாதிக்கான தொழிலை நான் செய்து காட்டுகிறேன்னு சொல்றாரு. கல் இறக்குற போராட்டம் அப்படின்றது இன்னைக்கு உள்ள பிரச்சனை இல்லை. ரொம்ப காலமா கல்லுக்காக போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது. அதுக்கான அமைப்புகள் இருக்குது. அவங்க கல் ஆரோக்கியமானது, அதை இறக்குனீங்கன்னா பனை தொழில் செய்யக்கூடிய பலருக்கும் அது ஒரு வேலை வாய்ப்பா கிடைக்கும். பனை தொழில் செய்யக்கூடியவங்க எல்லாம் பாருங்க, ரொம்ப பனை தொழில் செய்கிற பல பேர் அப்படின்லாம் ஒண்ணுமே கிடையாது. நான் சொல்ற உண்மை அதாவது பல்வேறு தொழில்கள் வளர்ச்சி நடக்குது. அந்த வளர்ச்சியில சில சமூகங்களுக்கு, பழைய தொழில்களுக்கு வேலை வாய்ப்பு குறைஞ்சு போயிருது. நீங்க அதாவது விசைத்தறி வந்ததுக்கு அப்புறம் கைத்தறி தொய்ந்து போச்சு. அதுக்காக என்ன பண்றது, அடுத்த கட்டமா பிள்ளைய படிக்க வச்சு 4 மிஷின் வாங்கி போட்டு ஓட்டுறதுக்கு தான் ஒரு கைத்தொழிலாளர் பண்ணுவாரே தவிர, மறுபடியும் போய் நின்று கைத்தறியை செஞ்சுக்கிட்டு இருக்க மாட்டாரு, அல்லது தனக்கே வேற வேலையை பார்ப்பாரு. இப்படித்தான் எல்லா துறையிலையும் இருக்குது. அதே மாதிரி இதுல 10 பேர் வேலை பாதிப்புப்படுதுங்கிறதுக்காக மறுபடியும் நம்ம அந்த தொழிலுக்குள்ள போக முடியாது. ஒண்ணு. இன்னொன்னு, அப்படி பனை ஏறுவதற்கு இப்போது ஆட்களே கிடையாது. பனை கொல்லப்பட்ட பனை இருக்குது. திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்கள்ல ஏகப்பட்ட பனை இருக்கு. பனை ஏறதுக்கு ஆள் கிடையாது. ஒண்ணு. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, நாங்க இன்னைக்கு படிக்கட்டு வச்சிருக்கிறோம், நாளைக்கு அதுக்குன்னு ஒரு வண்டி எல்லாம் இருக்குது, லிப்ட். இப்ப நீங்க போஸ்ட் கம்பத்துல போய் மேல ஏறி லைட் எல்லாம் மாட்டுறாங்களா, அந்த மாதிரி வண்டி இருக்குது. அப்படியே போய் ஒண்ணு செஞ்சிடலாம். நான் என்ன சொல்றேன், 35 லட்சம் ரூபாய் வருஷத்துக்கு செலவு பண்ணி தன்னுடைய பையனை இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறாங்களா சீமா, அவனை கொண்டு இந்த படிக்கட்டுல இந்த மிஷினை ஏறி பண்ண சொல்லுங்க. சாதாரண மக்கள் பனை ஏறிட்டு இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் பனை வேண்டாம்னு சொல்றாங்க. முதல் விஷயம் புரிஞ்சுக்கங்க, பனை தொழில்ங்கிறது இழிவின் அடையாளமாக பார்க்கப்பட்டது. பனை தொழில் செய்தவர்கள் வெறுமனே அவங்க பணம் காய பறிக்கிறாங்க, நுங்க பறிக்கிறாங்கிறதுக்காண்ட இது இழி தொழில் கிடையாது. அதிலிருந்து கள் இறக்குகிறார்கள். அது நரவு, அது சாப்பிடக்கூடாது, அது மோசமான பொருள், அதனாலேயே தீட்டாக கருதப்பட்டது. அதனாலேயே அன்டச்சபிள் மட்டும் இல்ல, அன்சீயபிள், கண்ணிலே நீ படாத அப்படின்னு ஒதுக்கப்பட்டதற்கு காரணமும் அதுதான். நிழல் கூட படக்கூடாது, நிழல் படக்கூடாது. பனைமரத்துல ஏறி நின்னுகிட்டு அங்கிருந்து ஒரு பாப்பா வந்தான்னா, சாமி எங்க நின்னுங்க, நான் மேல இருக்கேன், என் நிழல் உங்க மேல பற்றக்கூடாதுன்னு சாணார்கள் கூனி குறுகி என் நிழல் உங்க மேல பற்றக்கூடாதுன்னு பாப்பானுக்கு குடைபிடித்து கொண்டிருந்த காலகட்டத்தில் தான் அந்த நசுக்குதையெல்லாம் பார்த்து அடிபட்ட சமூகம் தான் இந்த மரத்தையே கட்டிக்கிட்டு இது கிடக்க கூடாது, இதுல இருந்து நான் வெளியில வரணும்னு வந்தவர்கள் தான் இன்னைக்கு வணிபத்திலையும் தொழில்நுட்பத்திலையும் பல்வேறு இடங்கள்லயும் மிகப்பெரிய இடத்துக்கு போய் சேர்ந்திருக்காங்க. அப்ப மீண்டும் அதே வேலைக்கு திருப்பி கூட்டிட்டு போறதுங்கிறது அதே தீட்டுக்குள் கொண்டு போய் சேர்ப்பது இல்ல. அவரை எல்லாரையும் போக சொல்லிங்க. இப்ப நீங்க படிச்சு வந்தவங்க நாடார்கள்ட்ட நிறைய கல்வி நிறுவனங்கள் இருக்குது. நீங்க சென்னையில இருந்து நீங்க அங்க கன்னியாகுமரி வரைக்கும் நிறைய கல்வி நிறுவனங்கள் இருக்குது. நிறைய தொழிற்சாலைகள் வந்தாச்சு. நிறைய படிச்சவங்க வந்துட்டாங்க, அரசு பணிகளுக்கு வந்துட்டாங்க, சில்லறை வணிகங்கள்ல பெரிய அளவுல வந்துட்டாங்க. இது இல்லாம இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. இப்ப நீ மேற்கு மாவட்டங்கள்ல கள்ளச்சானான்னு சொல்லுவாங்க. அவங்க இன்னும் தலித்துகள் போலதான் அந்த அந்த ஆர்டர்ல தான் இருக்கிறாங்க. கவுண்டர் ஊர்ல இருக்கிறவங்க கவுண்டரு, ஊருக்கு வெளியே சின்ன சின்ன சாதிகள் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த இதுல குறவர், சாணார்னு சொல்ல மாட்டாங்க, கள்ளச்சாணம் அப்படிம்பாங்க. மேற்கு மாவட்டங்கள்ல இன்னும் பனை தொழில் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு மரியாதை இல்ல. இப்ப கல் இறக்கி கொடுத்தாங்கன்னா நல்ல வருமானம் வரும், முன்னேறிடுவாங்கன்னு சொல்றாங்க. கல் இறக்கி கொடுப்பதனால் மரியாதையோ வருமானமோ உயர்வே கிடையாது. அப்படி இருப்பதாக இருந்தால் முதல் விஷயம், இந்த பனை மரமும் பனை தொழிலும் தான் எங்களை இழிவாக கருதியது, அதிலிருந்து நாங்கள் விடுபட்டு வேற தொழிலுக்கு வர்றோம்னு வந்ததுனாலதான் இவ்வளவு பெரிய வளர்ச்சி. புரிஞ்சுக்கங்க, பனை மரத்தை விட்டுட்டு வெளியில வந்ததுனாலதான் நாடார்களுக்கு வளர்ச்சி, முன்னேற்றம்.
அதே மாதிரி பனைத்தொழில் செய்பவர்களுக்கு இப்ப கூட ஒரே சமூகத்துக்குள்ள பொண்ணு கொடுப்பதற்கு யாரும் தயார் இல்ல. இழிவுங்கிறது வெறும் வருமானத்தின் காரணமாக மட்டுமல்ல, அந்த தொழில் மேல் இருக்கக்கூடிய கடந்த கால பழி இருக்குல்ல, அது சாதியம் சார்ந்தது. பனையேறி நாடாருனாலே பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. நீங்க எங்கேயாவது போய் பொண்ணு கேட்டு பாருங்க. எதுக்கு சொல்றேன்னா, இன்னும் கூடுதலா சொல்றேன், சமீபத்திய உதாரணம் சொல்றேன், மத்தத பிறகு சொல்றேன். சமீபத்திய உதாரணம், சில வருடங்களுக்கு முன்னாடி ஏதரல் பகுதியில பனை ஏறிய காரணத்துக்காக அந்த குடும்பத்தையே ஒதுக்கி வச்சு பனை ஏறக்கூடாதுன்னு நாடார் சங்கத்துல அவங்க ஏரியாவில் நாட்டாமைகள் சேர்ந்து தீர்மானம் நிறைவேற்றினாங்க, பனை ஏறுவது இழுக்குன்னு. அப்ப நீ பனை ஏறுவது பெருமைன்னு சொல்லிக்கிட்டு வரேன்னா, இங்க வந்து பனை ஏறுவதற்காக நீ வரல, நான் உங்க சாதிக்காரன் தான், உங்க ஓட்டை எங்களுக்கு போட்டுருங்க, அல்லது உங்கள்ட்ட இருந்து வரக்கூடிய வருமானத்துல எனக்கு கொஞ்சம் பிச்சை போட்டுருங்க. இல்லங்க, அவர் டைரக்டா கேளு. நான் என்ன கேக்குறேன், அரசியல்வாதியாக அவர் வந்து எனக்கு ஓட்டு போடுங்க, நான் கடந்த காலத்துல சொல்லிடுறேன், உங்களுக்காக நான் வந்து உங்களுக்காக வந்திருக்கிறேன், உங்களுக்காக போராடி இருக்கிறேன், அந்த ஓட்டை எனக்கு போட்டு விட்டுருங்க, நான் வந்துருவேன், வந்துட்டேன்னா நான் வந்து பனையை வந்து நான் பெருசா டெவலப். இது வரைக்கும் பல்வேறு பெரும் தனவந்தர்கள் இவன் நம்மாளு அப்படின்னு சொல்லி மறைமுகமாக பெரும் பணத்தை கொடுத்து கொண்டிருந்தார்கள். இவன் திருட்டு பய, இவனால நமக்கு லாபம் கிடையாது, ஒண்ணு லாபம் கிடையாது மட்டும் இல்ல, இவன் அங்கங்க போய் அங்கங்க பேசுறான். நீங்க வந்து தர்மபுரி பக்கத்துல போனா இவன் வந்து அப்படியே வன்னியரா மாதிரி அவதாரம் எடுத்துடுறான். இன்னொரு பக்கம் சென்னையில பேசுறதா இருந்தா அப்படியே எங்க தாத்தா ரெட்டைமலை சீனிவாசன் சொல்லி அப்படியே மாறிடுறான், அவதாரம் எடுத்துடுறான். அதனால இவன் நமக்கான ஆள் கிடையாது. அங்கங்க ஜாதிய உணர்வை தூண்டுவதற்கு அவதாரம் எடுக்கிறவன். இவனை வச்சு ஒரு பிரயோஜனம் கிடையாது. இவன் பொலிட்டிக்கலாவும் இவன் வந்து வளர போறது கிடையாது. இவனால நமக்கு லாபம் கிடையாது. அதனால பணம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி பெரும் தனவந்தர்கள், பெரிய பெரிய வருமானம் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க எல்லாம் பணத்தை கொடுப்பதை நிறுத்தி விட்டார்கள். அதனால நாடார் வாக்குகள் மட்டுமல்ல, நாடார் செல்வந்தர்களின் பணமும் இப்போது நேரடியாக செல்வது கிடையாது. அதனால என்ன நடந்த சலங்கையை கட்டிக்கிட்டு ஆட போறேன்னு சொல்றாங்கல்ல, அது என்ன பொருள்னா, சாட்டை எடுத்துட்டு அடிச்சுக்கிட்டு அட்டென்ஷன் சீக்கிங். பாரு, நான் உங்களுக்காக கிடக்குறேன்னு தரையிலெல்லாம் கிடந்து உருண்டு இந்த கவுண்டமணி அடிப்பார் இல்லையா ஒரு படத்துல, அதே மாதிரி தன்னைத்தானே கவனிக்க வைக்கிற ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் வேலைத்தான் செய்கிறார். சரி, இப்போ கருப்பட்டி விலை அமெரிக்காவில் 100 ரூபா ஒரு கிலோ போகுது, 1000 ரூபா கருப்பட்டி விலை அமெரிக்காவில் 1000 ரூபாய்க்கு போகுது. இப்போ சென்னையிலே 600 ரூபா 700 ரூபா அந்த மாதிரி போகுது. இப்போ கருப்பட்டி 1 கிலோ கருப்பட்டி இந்த விலைக்கு போகுது அப்படின்னு சொன்னா, நீ மொத்தமா கருப்பட்டி நிறைய உற்பத்தி பண்ணிட்டோம் அப்படின்னா, நீ வந்து நாடார் சமூகமே முன்னேறி வந்துடும், மேல பணியேறக்கூடிய எல்லாருமே பணக்காரன் ஆயிடுவா, உலகம் முழுக்க ஏற்றுமதி பண்ணலாம் அப்படிலாம் சொல்றாரு. நான் என்ன கேட்கிறேன், அப்படி ஒண்ணு இருந்திருந்தா கடந்த காலத்துல சர்க்கரையே கிடையாது, சர்க்கரையாலே கிடையாது. இன்னைக்கு நீங்க வந்து அதாவது பனையை விட்டுட்டு கீழே இறங்கி வந்ததுனாலதான் நீங்க சிவநாடார் வந்தாரு, அவர் சாப்ட்வேர் இன்ஜினியர் ஆனாரு, பெரிய பெரிய பணக்காரர்கள் வந்தாங்க, சிஏ படிச்சாங்க, டாக்டர் ஆனாங்க, வளர்ந்தாங்க. பனை மரத்தோடு கட்டிக்கிட்டு இருந்தப்ப நீ சொன்னது கரெக்டா இருந்திருந்தா வெளிநாடுகளுக்கு கருப்பட்டி ஏற்றுமதி பண்ணிருக்கணுமா இல்லையா? அப்ப அப்படியெல்லாம் உற்பத்தியில மாபெரும் மாற்றத்தை கொடுக்க முடியாது. ஒண்ணு. இன்னொன்னு, கருப்பட்டியை மட்டுமே நம்பி வாழ்ந்த காலத்தில் கருப்பட்டி உற்பத்தி குறைய பேர் தான் சக்கரை போட்டு சீனி காப்பி குடிக்க முடியும். இன்னைக்கு எல்லா தரப்பு மக்களும் சர்க்கரை ஆலைகள் வந்ததற்கு பிறகுதான் உற்பத்தி அதிகமானிச்சு, நல்ல சாப்பாடு சாப்பிடுறாங்க, நிறைய டீ குடிக்கிறாங்க, நிறைய சர்க்கரை போட்டுக்கிட்டுறாங்க. சரிங்களா? சர்க்கரை வியாதி வந்ததுக்கு அப்புறம் சர்க்கரையை குறைச்சிக்கிடுவாங்க. அது அவங்களுக்கு பகுத்தறிவு இருக்குது. ஆனா கருப்பட்டி தான் சுபீட்சத்தை ஏற்படுத்தும்னு சொன்னா, அது நாடார் வாழ்க்கையில் பெரிய சுபீட்சத்தை ஏற்படுத்தி இருக்கணும். அப்படி ஏற்படுத்தல. நான் அதான் சொல்றேன், கடந்த காலத்தில் எதுவெல்லாம் ஐடென்டிட்டியா இருக்குதோ அது அந்த மக்களுக்கு வளத்தை ஏற்படுத்தவில்லை. நீங்க சிம்பிளா சொல்றேன், எந்த சமூகத்துக்குமே எண்ணெய் செட்டியார் இருக்காங்க, செக்கோடும் எண்ணெயோடும் மாடோடும் தான் அவங்க வாழ்க்கை இருக்கும். ஆனா ஒரு கட்டத்தில் அந்த செக்கு வேண்டாம், அந்த எண்ணெய் வேண்டாம், அது வேண்டாம்னு சொல்லி போனவர்கள் தான் வாத்தியார்களாகவும் டாக்டராகவும் எல்லாம் வெவ்வேறு சமூகத்துக்கு வந்தாங்க. இன்னும் கூடுதல் எனக்கு தெரிந்த என் நண்பர் ஒருத்தர் எண்ணெய் செட்டியார் தான். அவங்க தாத்தா செக்கு பக்கத்துல பேரன், என்னுடைய நண்பன் போனாலே அடிச்சு விரட்டுவார். ஏன்னா அவங்க அப்பா வாத்தியார் ஆக்கி ஒரு தனி ஸ்கூலே வச்சு கொடுத்தாங்க. இந்த பையன் அடுத்த கட்டமா சினிமா துறைக்கு வந்துட்டாப்புல, பெரிய இடத்துல இருக்காப்புல. எதுக்கு சொல்றேன்னா, இந்த செக்கு தான் நம்மளுடைய அடிமைத்தனத்துக்கு இழிவுக்கு காரணம்னு சொன்னாங்க. கட்டி அழுதுகிட்டு கிடக்குறேன், நான் இந்த செக்கோடு கட்டி அழுறேன், இந்த மாட்டோட கிடக்குறேன், நீ எப்படி வந்துடக்கூடாதுன்னு அந்த தாத்தா நினைச்சாரு. இன்னைக்கு இந்த பையன் வளர்ந்துருக்கிறான். இன்னொன்னு, இப்ப கூட நாட்டு செக்கு எண்ணெய்னு ஒண்ணு வருது, அது மிஷினை போட்டு ஆட்டி கொடுத்துடுறாங்க. சரிங்களா? வேணுங்கிறவன் மிஷினை போட்டு ஆட்டி சாப்பிட்டுக்கிட்டு தான். அதே மாதிரிதான் பானையோடும் குயவர்னு இருக்கிறாங்க. பானை சிறப்பான ஒரு பொருள். அந்த காலத்துல கீழடியில பானை ஓடுகள் தான் கிடைச்சது. எவனாவது செவர் சில்வர் பாத்திரத்தை தூக்கி போட்டு பானையில சமைக்கிறது தயாரா இருக்கீங்களா? மண்பானை டேஸ்டா எல்லாம் இருக்கட்டும்.
மண்பானை தயாரித்து கொண்டிருந்த காலகட்டத்தில் மக்கள் வீட்டில் இவ்வளவு பொருட்கள், இவ்வளவு வசதி, இவ்வளவு உற்பத்தி இருந்துச்சா? அவங்க வீட்லயே கிடையாது. அந்த மண்பானைக்குள்ள இவ்வளவு சோறு கிடந்துச்சா? முதல்ல அதை சொல்லுங்க. அரிசி சோறு உற்பத்தி கிடையாது. அரிசி உற்பத்தி பண்ணவனுக்கு வீட்டுக்கு சோறு, நெல் கிடையாது. இதான் கடந்த காலம். பட்டுச்சேலை உற்பத்தி பண்ணவனுக்கு வீட்டுக்கு சேலை கிடையாது. பட்டுச்சேலை வேண்டாம், கதர் துணியே கட்டியிருந்தாலும் அவனுக்கு இடுப்புக்கு மேல ட்ரெஸ் கிடையாது. இதான் கடந்த காலம். மில்லு வந்துச்சு, நிறைய ஸ்பின்னிங் மில்ல தயாரிச்சோம், சட்டையை போட்டுக்கிட்டோம். அதனால கடந்த கால கைத்தறிக்கு போறோம், கடந்த காலத்துல கள்ளு குடிச்சோம் அதுக்கு போறோம், பனை இறக்க போறோம். இதுக்கெல்லாம் போனீங்கன்னா மறுபடியும் பேக் டு கற்காலத்துக்கு போறோம்னு அர்த்தம். அது வேற ஒண்ணும் கிடையாது. அட்வான்ஸ்டு. இன்னைக்கு சீமான் மரம் ஏறி இருக்காப்புல, அவருக்கு மரம் அது எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க. அவரை மரம் ஏற வைக்கிறதுக்கு ஒரு தொழிலாளி கஷ்டப்பட்டு ஒவ்வொரு படியிலையும் போய் நின்று அவன் உயிரை பணையம் வச்சு, அவனுக்கு கல் எடுக்கிறது ஈஸிங்க, ஒவ்வொரு ஸ்டெப்லையும் போய் நின்று அவன் கட்டிக்கிட்டு இருக்கிறான். 4 பேர் சேர்ந்து கெட்டி மேல கூடு மாதிரி இருக்கிற இதெல்லாம் கட்டி அண்ணன் மேல படிக்கட்டுல. இது கல் மரம் ஏறுறது இல்ல ராஜா, படியேறுது. இது படியேறுவது, பனை ஏறுவது கிடையாது. அப்ப இவ்வளவு பெரிய இது உண்மையிலே என்ன அப்படின்னு சொன்னா, பனை ஏறுகிற மக்களை இழிவுபடுத்துறது. அவன் கஷ்டப்பட்டு ஏறிக்கிட்டு இருக்கிறான், நீ படிக்கட்டுல ஏறிக்கிட்டு இருக்கிற, எவ்வளவு சொகுசா ஏறுற. அப்ப இதையெல்லாம் செஞ்சு மக்களை ஏமாத்தாத. இந்த பொருள் உற்பத்தி செய்ததால் இவர்களுடைய வாழ்க்கை முன்னேறவில்லை. பறையடித்தவர்கள் பறையை தூக்கி தூர போட்டுட்டு இடஒதுக்கீட்டுல படிச்சு மேல வந்ததுனால்தான் ஐஏஎஸ் அதிகாரியாவும் ஐபிஎஸ் அதிகாரியாவும் கிளர்க்காவும் பெரிய பெரிய இடத்துல இருக்கிறாங்க. அதேதான் எந்த சமூகமாவும் எடுத்துக்காங்க. கடந்த கால உற்பத்தி முறையில் நான் ஏதாவது ஒரு இடத்துல இருக்கேன், பட்டுப்பூச்சி வளர்த்தேன், நூல் நூற்றேன், எது வேணாலும் வச்சுக்கோங்க, பட்டறை தொழில், ஆசாரி வேலை, இன்னைக்கெல்லாம் மிஷினு எல்லாத்தையும் கடைஞ்சு அடிச்சு தள்ளிடுது. சரிங்களா? எடுத்து ஃபிட்டிங் தான் பண்ணணும். அப்படி ஃபிட் பண்ணதுனாலதான் உங்க வீட்டுல 4 கட்டில் கிடக்கு. இல்லை அப்படின்னு சொன்னா ஒரு கட்டில் கூட கிடையாது, வெறும் ரிம்மு தான் கிடக்கும். அதை நாருக்கு போட்டு கட்டணும். அதுல துண்டு, அதாவது துணி போடாம படுக்க முடியாது. அந்த கைத்து கட்டில் எல்லாம் படுத்தீங்கன்னா தெரியும். இன்னைக்கு சொகுசா ஏசியை போட்டுக்கிட்டு கைவிசிறி, அந்த காலத்துல ஃபேன் இல்லாம கடந்து. அப்ப கடந்த காலத்துக்கு எக்காலத்தை கொண்டும் போக முடியாது. நீ வச்சிருக்கிற ஏசியை நீ கட் பண்ணிடுவியா? நீ கருப்பட்டி டீ குடிச்சுக்கோப்பா, ரைட்டு, கதறு செட்டை போட்டுக்கிடுவ. வீட்டுல மண்பானைக்கு கூட உன்னால மாற முடியாது. உன் கையில இருக்கிற செல்போன்ல இருக்கிற மைக்ரோ சிப்பு, அது ஜப்பான்காரன் சைனாக்காரன் கண்டுபிடிச்சது, அது உன் கையில இருக்குது. அதை தூரத்துக்கு போட்டு 1 மணி நேரம் உன் பிள்ளைய உட்கார சொல்லு, செல்போனை தூக்கி போட்டு. அப்போ கடந்த காலத்துக்கு யாரும் போவதற்கு தயார் இல்லை. போராட்டம் ஒரு நாடார் சமூகத்துல இப்ப நமக்காக ஒருத்தர் நிக்கிறாரு, நமக்காக பேசுறாரு, போராடுறாருன்னு ஒரு ஆதரவு தராதா? தரத்தான் செய்ய. அதாவது என்னன்னா, அப்படி நினைக்கிறவர்கள், இதுதான் பெருமைன்னு நினைக்கிறவர்கள், அதாவது அந்த சாதி உணர்வு கொண்டவர்களுக்கு வேணா அது வேணா பெருமையா இருக்கலாமே தவிர பகுத்தறிவுள்ளவர்களுக்கு கிடையாது. ஒண்ணு சொல்றேன், நாடார் சமூகம் பகுத்தறிவுள்ள சமூகம். திருநெல்வேலி நாடார் வரலாறுங்கிற புத்தகத்தை கால்டுவெல் எழுதும் போது அந்த புத்தகத்தில் அவர் சொல்றது என்னன்னா, இங்க இருக்கிற நாடார் சமூகத்தினருக்கு இந்த சனாதன செட்டப்பை எதிர்த்து பேசுகிற அந்த எண்ணம் உள்ளுள்ள இருக்கிறது அப்படின்னு எழுதுறாரு. தடை செய்யப்பட்டது. அதனாலதான் ரொம்ப முக்கியமானது. அப்போ அதனாலதான் நீங்க கிறிஸ்தவத்துக்கு அதிகமாக தென் பகுதியில் மாறினார்கள். ஏன் இஸ்லாத்துக்கு மாறினார்கள்? விருதுநகர் பகுதியில பிற சாதியினர், வெள்ளாளர்களும் மறவர்களும் சேர்ந்து உடன்குடியில கற்பட்டி அதிகம் விற்பனை செய்யக்கூடிய உடன்குடியில உள்ள நாடார்கள் தான் இஸ்லாமியர்கள். அப்போ அப்படி ஒடுக்குமுறை அதிகமாகும் போது இஸ்லாமியர்கள் தஞ்சம் கொடுக்கிறார்கள், இஸ்லாத்துக்கு மாறுகிறார்கள். அப்படித்தான் பகுத்தறிவு இயக்கமான பெரியாரிய இயக்கம் வளர்ந்து வருது. WPA சவுந்தரபாண்டியன் நாடார் வராரு, இந்த பனைமரம் ஏறுவதை இழிதொழில், இதை நாம் இனிமேல் செய்யக்கூடாதுன்னு சொல்லி நாடார் சங்கத்தில் அவர் நாடார் மகாஜன சங்கத்துல தீர்மானம் ஏற்றாரு. இப்ப இதெல்லாம் எதோட பொருள் அப்படின்னா, இந்த பழைய அடையாளத்திலிருந்து என்னை மீட்டெடுத்து என்னை கம்ப்யூட்டர் இன்ஜினியராகவும் என்னுடைய கல்வி வள்ளலாகவும் என்னை அடுத்த கட்டத்துக்கும் தூக்கிட்டு போறது. சவுந்தரபாண்டியன் நாடாரே கூட அவர் கருப்பட்டி தொழில் செய்யல, சர்க்கரை ஆலை தான் வைக்கிறாரு. ஆமா, நீங்க நான் இன்னொன்னு கேட்கிறேன், பனை மரத்துல இருந்து என்னங்க வருது? கருப்பட்டி மட்டுமா வருது? கல்லு கருப்பட்டி இது மட்டுமா வருது? ஓலையும் தானே வருது. இல்ல, ஓலையில தானே நீங்க எழுத்தாண்டி கொண்டு தானே எழுதுனீங்க. இன்னைக்கு பிரிண்டிங் பேப்பர்னு ஓலை எழுதி கட் பண்ற தொழில் எல்லாம் போயிடுச்சுன்னு சொல்லி வருத்தப்படுவீங்களா? அந்த காலத்தில் எங்கள் தாத்தா திருவள்ளுவர் ஓலையில் எழுதினார்,
படி எடுத்தார், அதுல செய்ய வேண்டியதானே. இன்னைக்கு பிரிண்டிங் மிஷின்ல அடிச்சு தள்ளிட்டு இருக்கீங்க. இன்னும் வேடிக்கை என்ன, இன்னைக்கு டிஜிட்டல் ஆயிடுச்சு, எல்லாமே செல்போன்ல இதுல இன்னொன்னு, நாடார் அச்சகம்னு 1920 வந்து நாடார் சங்கத்துல இருந்து சவுந்தரபாண்டி நாடாருடைய முனைப்புலதான் அது வருது. அப்போ ஓலையை அங்க தூக்கி ஓலையை ஓரங்கட்டினதுக்கு அப்புறம் தான் வாழ்க்கை புத்தகத்துக்கு மாறுது, சிறப்பா இருக்குது. அப்ப அட்வான்ஸ் டெக்னாலஜியோடு மனிதர்கள் இயைந்து செல்லுகிற காலகட்டத்தில் தான் சாதியோடு சேர்த்து பின்னிழுக்கிற சதி திட்டத்தை இந்த சீமான் செய்கிறார். அது விஸ்வகர்மா யோஜனாங்கிற பாஜக செஞ்சாலும் சரி, அதை சீமான்கிற அரசங்கி செஞ்சாலும் சரி, உள்ளூர இருப்பது நம்முடைய முன்னேறிய வாழ்க்கையை பின்னுக்கு தள்ளுகிற ஒரு அயோக்கியத்தனம். அதை தாண்டி வேற ஒண்ணும் இல்ல. அதை தாண்டி இதுல வேற ஒண்ணும் இல்ல. தன் வயிற்று பிழைப்புக்காக சொந்த சாதியினரை சுரண்டி விட்டு அவர்கள்ட்ட இருந்து அந்த சாதிய பற்றை வெளிக்கொணர வைத்து பெருமை தேடிக்கொள்கிற அல்லது வருமானம் தேடிக்கொள். இவனுக்கு ஒரு பெருமையும் கிடையாது. இவருக்கு இந்த சீமானுக்கு ஏதாவது சூடு சுரண மானம் ஈனம் ஏதாவது உண்டா? நான் தான் சொல்றேன், ஒவ்வொரு ஏரியாலும் அந்தந்த சாதிக்காரர்களுடைய உணர்வுகளை தட்டி எழுப்புவதை தவிர முத்துராமலிங்க தேவர் முக்கிய தேவர்னு கொஞ்ச நாள் ஆமா தேவர் சமூகத்தை நீங்க அவர் அந்த பக்கம் போயிட்டாருன்னா தேவரா மாறிடுவாரு. தப்பு கிடையாது, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க சேதுபதி மகாராஜா தான் வந்து கமுதி கோயில் நுழைவு போராட்டத்துல நாடார்கள் அவ்வளவு கேவலமா இழிவா நடத்தினாரு. இன்னும் கூடுதலா திருநெல்வேலி சைவ பிள்ளைமார் தான் தயவு செஞ்சு இவங்களை உள்ள விட்டுறாதீங்கன்னு சொல்லி எழுதி அனுப்புனது, வரை ஓலை இழுத்து. அப்ப இப்படித்தான் சமூகம் இருந்திருக்கு. உங்களை கண்ணிலே படக்கூடாது, கோயிலுக்குள்ள வந்தா தீட்டாயி போச்சுன்னு கழி விடுறதுக்காக 8000 ரூபாய் தண்டம் கட்டியதுதான் 1800களில். கோயிலுக்குள்ள வருவதற்கு வழக்கு போட்ட போது பார்ப்பனர்கள் தான் போய் வந்து ஆமா இவர்கள் இவங்க என்ன சொல்லிருக்காங்க கூட சொல்றாங்க, நமக்கு டவுட்டா இருக்கு. அங்க போய் நாங்க வந்து சத்திரிய சாதிங்க, நாங்க ஒன்றும் எளிய சாதி கிடையாது, சத்திரிய சாதின்னு போய் அங்க வெள்ளைக்காரன்ட்ட போய் பிரிவி கவுன்சில் எங்க லண்டன்ல போய் நின்றுட்டு சொல்றாங்க. அங்க போய் வழக்கு நடத்துகிற அளவிற்கு வசதி எல்லாம் இருக்குது. நீ எவ்வளவு வசதியா, அதனாலதான் அந்த தெம்பு வருது. பொருளாதார வளர்ச்சி வந்துருச்சு. பனை பொருட்களை விற்கிற சமூகம், அதாவது விற்க வந்து வியாபாரிகள் ஆயாச்சு, எல்லா பொருளையும் விற்கிறதுக்கு வந்தாச்சு. அப்போ பணம் வந்துருச்சு. நான் வந்து லண்டனுக்கு போய் சண்டை போடுறேன். ஆனா அங்க பாப்பானை கூப்பிடுறாங்க, உண்மையிலே இவன் சத்திரியனா சொல்லு அப்படிங்கிறதுக்கு யாரு சத்திரியன்னு தான்னு சொல்ற அவர்கிட்ட கேட்கல, அரசாங்கம் அப்படி ஏதாவது இருக்குதா, இவர்களுக்கு ஏதாவது ஒரு ஆரிஜின் இருக்கான்னு சொல்லி ஆய்வு பண்ணல, 2 பாப்பாங்களை கூப்பிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்றதுக்கு அதுக்கு போய் சொல்லிட்டு வந்தவர் தான் நம்ம பூவேசா. அதுக்கு நிதி உதவி செஞ்சு அதையெல்லாம் அனுப்பி வச்சவர் தான் சேதுபதி மகாராஜா. இதுதான் சாதிய எக்கோ சிஸ்டம். நீங்க புரிஞ்சுக்கணும், எப்படி பாப்பாங்களுக்கு உதவுறாங்க, எப்படி வந்து இந்து தர்மம்ங்கிற பேர்ல சனாதனத்தை வளர்க்கிறார்கள். இப்படி இழிவுபடுத்தப்பட்டு அந்த கமுதி கோயில் கழுவி ஊற்றப்பட்டது, கழுவப்பட்டது. இல்ல அந்த கும்பாபிஷேகத்துக்கு நிதி கொடுத்தா உள்ள விட்டுறேன்னு சொல்லி நிதி கொடுத்ததுக்கு பிறகும் மறுபடியும் உடல. அதற்கு பிறகு பெரியார் கோயில் நுழைவை அறிவிக்கிறாரு. அதாவது பின்னாடி கோயில் நுழைவுலாம் நடக்குது. அம்மன் கோயில்ல 39ல உள்ள போறாங்க. ஆமா, மிகப்பெரிய போராட்டங்கள்லாம் வந்து தமிழ்நாட்டுல பல்வேறு அமைப்புகள் செய்கிறது. அப்புறம் பாப்பா உள்ள வந்து எப்படி அதை கையகப்படுத்திட்டு போனாங்கிறது உங்களுக்கே தெரியும். நாங்க தான் இதெல்லாம் கூட்டு போனோம் அப்படின்னு சொல்லி பெருமையை தட்டி கொண்டார்கள். இதெல்லாம் தான் இந்த சமூகத்துக்கு கிடைத்த சனாதனம் கொடுத்த இழிவான ஒரு பரிசு. இப்ப மறுபடியும் போய் நான் பனையில ஏறிக்கிட்டு இருந்தோம்னா எனக்கு என்ன பரிசு கிடைக்கும்னு ஒவ்வொரு மனிதனும் அதை வந்து யோசிச்சு பார்க்கணும். நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க, மக்கள் அதை பரிசீலிக்கட்டும். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நேரில் மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.